இலங்கை கடற்படையினரால் படுகொலை செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் இழப்பீடு கோரிய வழக்கிற்கு மத்திய மாநில அரசுகள் விரிவான மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மோர்பண்ணை மீனவ கிராமத்தை சேர்ந்த வழக்கறிஞர் திருமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அதில் கடந்த ஜூலை 31ஆம் தேதி ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான படகில் முத்துமுனியன், மலைச்சாமி உள்ளிட்ட 4 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றதாகவும், அப்போது இலங்கை கிரிக்கெட் அணி இந்திய கிரிக்கெட் அணியிடம் தோல்வியடைந்த கோபத்தில் இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் மலைச்சாமி என்ற மீனவர் உயிரிழந்ததாக மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இதேபோல கடந்த 2011ஆம் ஆண்டும் இலங்கை அணி இந்திய அணியிடம் தோல்வியடைந்த நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்களை சிறைப்பிடித்து விக்டஸ், மாரிமுத்து உள்ளிட்ட மீனவர்களை கொலை செய்ததாகவும், ஒவ்வொரு முறையும் இது போன்ற நிகழ்வுகள் அரங்கேறும் நிலையில் மத்திய மாநில அரசுகள் பாராமுகமாகவே உள்ளன எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் இலங்கை கடற்படையினரால் படுகொலை செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு தொகையாக வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்.